நியூஸ் பேப்பர் விளம்பரத்தில் 3 BHK வெறும் 55 லட்சம் தான் அப்படின்றது பார்த்துட்டு நேரில் போய் புக் பண்ணும்போது 90 லட்சம் ரூபாய்க்கு வீடை புக் பண்ணிட்டு வந்த கதையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாரமான பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் பக்கம் பக்கமாக வந்து பல நியூஸ் பேப்பர்களில் வந்து ரியல் எஸ்டேட் விளம்பரம் வரும். அப்படி தான் ஒரு நாள் வந்து மாதவன் படத்தை போட்ட ஒரு விளம்பரத்தை நான் பார்த்தேன். 3 BHK வெறும் 55 லட்சம் தான், வாங்க வந்து வாங்குங்கன்ட்டு அந்த விளம்பரத்தை சொல்லியிருந்தார் மாதவன். அட 55 லட்சம் ரூபாய்க்கு 3 BHK கிடைக்குதா? அதுவும் 110 ஃபெசிலிட்டியோட பெரிய ஸ்விம்மிங் பூலோடன்ட்டு ஆசையா நான் என் ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு அந்த ஒரு ப்ராஜெக்ட் போனேங்க. ப்ராஜெக்ட் அப்போ தான் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5 மாடி வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த சமயத்தில் நான் போகும்போது ஒரு அழகான ஒரு ஆஃபீஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஆஃபீஸில் நுழையும் போதே கல்யாணத்துக்கு கூப்பிட்ற மாதிரி வாங்க வாங்க வாங்கன்ட்டு உள்ளே கூப்பிட்டாங்க. நுழையும் போது ஒரு தட்டு நிறைய சாக்லேட் ப்ளஸ் ரோஜா பூலாம் வச்சுட்டு எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. சந்தனம் வச்சுருந்தாங்க. சந்தனத்தை அப்படி நெத்தியில் வச்சுக்கிட்டு ரோஜா பூ எடுத்து அப்படி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஒரு சாக்லேட் அப்படி வாயில் போட்டுக்கிட்டு கெத்தாக உள்ளே போனேங்க. ஃபேமிலியோடு எல்லாருமே ஜாலியாக ஒரு புன்முறுவலோடு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஃபீஸ், நிறைய பேர் டேபிள் சேரை போட்டுட்டு அதில் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லா டேபிள்லையும் பார்த்தீங்கன்னா ஐமேக், அதாவது பெரிய கம்ப்யூட்டர் வந்து ஆப்பிள் கம்ப்யூட்டர் தான் வச்சுருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து நம்மளை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஒருத்தர் எங்களை கையோடு கூப்பிட்டு போய் ஒரு டேபிளில் உட்கார வச்சாங்க. ஒரு கேள்வியாக எங்களை வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. சார் எங்கேருந்து வரீங்க? என்ன மாதிரி வீடு பார்க்குறீங்க? இதெல்லாம் கேட்டு அடுத்தது சைலண்ட்டாக சில கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாங்க. சார் எங்கே வேலை செய்கிறீங்க? உங்களுடைய ஹோம் டேக் சேலரி எவ்வளோங்க? உங்கள் சன் என்ன பண்ணுறாரு? உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க? வேலைக்கு போகிறாங்களா? இதெல்லாம் கிரகிச்ச பிறகு பேக்ரவுண்டில் அவங்க செக் பண்ணுறாங்க. இவன் வந்து வீடை பற்றி பேசுகிறதுக்கு லாயக்கா இல்லையா, இவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லைன்றத பேக்ரவுண்டில் செக் பண்ண பிறகு ஓரளவுக்கு வந்து இவன் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறான்னா ஓரளவுக்கு நல்லா சம்பாதிப்பான்றதை முடிவு பண்ணிட்டாங்க. அந்த சமயத்தில் நான் வந்து ஒரு சென்ட்ரல் பிஎஸ்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. பெரிய சேலரி கிடையாது, ஆனாலும் ஓகே அளவுக்கு சேலரி இருந்ததுங்க. அவங்க அதெல்லாம் மேப் பண்ண பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு போனாங்க. திடீர்னு எங்கிருந்தோ வந்து ஃப்ரெஷ்ஷான தண்ணி பாட்டில், கப் காஃபி, பிஸ்கட்ஸோடு வந்து இறங்குனுச்சு. அதெல்லாம் அப்படியே மெதுவாக சிப் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே என்ன ரேட்னா, சார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 55 லேக்ஸ் சொன்னாங்க. பரவாயில்லையே, மேக்ஸிமம் எல்லாம் சேர்த்து ஒரு 60 லட்சத்துக்குள்ளே முடிச்சுடுவாங்கன்னு நினச்சிட்டுருங்க. அப்படியே கைப்பிடிச்சு அடுத்தது வேற ஒரு டார்க் ரூமுக்கு கூப்பிட்டு போனாங்க. என்னடா இந்த ரூம் டார்க்காக இருக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருந்ததுங்க. டக்குன்ட்டு அங்கே ஒரு மைல்டாக தியேட்டரில் போடுற மாதிரி ஒரு லைட் வந்து ஆன் ஆச்சு. எங்களை எல்லாம் வந்து பார்த்தா அழகாக குஷன் போட்ட ஒரு 25-30 சோஃபாஸ் இருந்தது. அந்த சொகுசான சோஃபாவில் எங்களை உட்கார வச்சாங்க. அங்கேயும் ஒரு தண்ணி பாட்டிலை கொண்டாந்து வச்சாங்க. சார் ஒரு 5 நிமிஷம் வீடியோ இதை பாருங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டை பற்றி ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டாங்க. எங்கே இருக்க ப்ராஜெக்ட்டு, என்னென்ன வருது, என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்றத ஒரு அழகான லேடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இருட்டில் ஒரு ஓரமாக அந்த ஒரு சேல்ஸ் பர்சன் வந்து நிற்க, நாங்கள்லாம் ஜாலியாக அப்படி தெனாவட்டா வந்து ஆஹா நம்ம வந்து வீடு வாங்கிட போகிறோன்ற ஒரு திமிரோட அந்த தண்ணியை சிப் பண்ணிக்கிட்டே அதை வீடியோ பார்த்து முடித்தேங்க. வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இன்னுமே கன்வின்ஸ்ட். கொஞ்சம் அப்படி செக் பண்ணலான்னு வந்தவங்க அடுத்து ஒரு 25-30% எங்களை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இங்கே தான் நம்முடைய கனவு வீட்டை வாங்க போகிறோம்ட்டு. ஸோ புன்முறுவலோடு அவர் எங்களெல்லாம் மீண்டும் அழைத்து அதே டேபிள் கூப்பிட்டு போனாருங்க. போன உடனே சார் வீடியோ பார்த்தீங்களா, ப்ராஜெக்ட்லாம் பிடிச்சிருக்கா? நாங்கள் நிச்சயங்க, கண்டிப்பாக நாங்கள் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். என்ன ரேட் ஆகுது ஃபைனலாக சொல்லுங்கன்னு. அப்போ தாங்க ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்தாருங்க. ஒரு லேப்டாப்பில் சைடில் வந்து நோட் பண்ணிகிட்டே வந்தார். சார் இப்போதைக்கு வீடு பார்த்தீங்கன்னா 14வது மாடியில் இருக்குங்க. அங்கே நீங்கள் வந்து 2 BHK வாங்கலாம் அப்படின்னாரு. தம்பி, நாங்கள் வந்து ஃபேமிலியில் இப்போதைக்கு 4 பேர் இருக்கோம். பையனுக்கு கல்யாணம் ஆன பிறகு எனக்கு கண்டிப்பாக இன்னொரு BHK தேவைப்படும். அதனால் வந்து 3 BHKவாக போடுங்க அப்படின்னா. சார் அப்படியே பார்த்துட்டு, சார் 5வது மாடியில் இருக்குது சார், வாங்கிக்கிறீங்களான்னாரு. அடடே, லாக் பண்ணுங்க தம்பி. 5வது மாடினா ரொம்ப உயரமும் இல்லை, ரொம்ப கம்மியும் இல்லை. ஏதாவது பிரச்சனைனா டக்குன்னு இறங்கிடலாம், போட்டுருங்க தம்பினோம். சார் உடனே லாக் பண்ணுறோம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போவே ஒரு 1 லேக் வந்து அட்வான்ஸ் கட்டணும்னா சொன்னார். 1 லேக் தானே, கொடுத்துடலாம் தம்பி, பிரச்சனை இல்லைன்னா. அடுத்தது அந்த வெள்ளை பேப்பரில் பேஸ் ரேட் 55 லட்சம் அப்படின்னு போட்டாருங்க. அடுத்தது சார் 5வது மாடினால அவ்வளோ உயரம் நாங்கள் வந்து எங்களுடைய பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃப்ளோர் ரைசிங் சார்ஜஸ்ன்னு போடுறோம். அது வந்து எஃப்ஆர்சின்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளோர் ரைசிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபாய் சார் அப்படின்னாரு.
சரிங்க தம்பி, பாருங்க உங்களுடைய இது நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லன்னா, 1500 ஸ்கொயர் ஃபீட் வீடுங்க அது. அதுக்கு வந்து 1,50,000 அந்த 55,00,000க்கு கீழ போட்டாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, 56.5 லேக்ஸ் ஆயிடுச்சுங்க. அடுத்த கேள்வி அவர் என்ன கேட்டாருன்னா, "சார் அது வந்து ஸ்ட்ரீட் வியூல இருக்கு. நீங்க போடியம் வியூல வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் சார்ஜஸ் கம்மியாகும்" அப்டின்னாரு. போடியம் வியூன்றது உள்பக்கம் பார்க்குற வியூ. ஸ்விம்மிங் பூல் பார்க்க அழகா தான் இருக்கும். ஆனா, எதிரும் புதிருமா வந்து பால்கனி தெரியும். இங்கேருந்து எதிர்ல என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அவங்க நம்மள பார்க்கலாம். செக்யூர்டா, சேஃபா இருக்காதுன்ட்டு, "தம்பி ஸ்ட்ரீட் வியூ குடுங்க" அப்டின்னேன். "சார் ஸ்ட்ரீட் வியூனா அது உங்களுக்கு ப்ரிஃபர்ட் லொகேஷன் இல்லையான்னாரு. "கண்டிப்பாங்க. எங்களுக்கு சேஃப்டி முக்கியம்" அப்டின்னேன். அப்போ வந்து பிஎல்சி சார்ஜஸ் ஆகும்னாரு. "என்ன தம்பி சொல்றீங்கன்னேன்." "ஆமாங்க சார். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ரூ. 200 ப்ரிஃபர்ட் லொகேஷன் சார்ஜஸ் நாங்க போடுவோன்ட்டு." அடுத்தது அந்த ஒரு ஃபிகருக்கு கீழ இப்ப எப்படி வந்து 55 பிளஸ் ஒரு 1,50,000 56.5 லட்சம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு கீழ அடுத்த ஃபிகர் 3,00,000 எழுதினாரு. அப்படி கப்புன்னு வச்சுங்க. "என்னங்க 3,00,000 ஆமாங்க சார். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 200 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க வந்து ரூ. 3,00,000 தர வேண்டியிருக்கும்" அப்படின்னாரு. "சார் வண்டி எத்தனை சார் வச்சிருக்கீங்கன்னு?" என் பையன் அப்பதான் கார்லாம் வந்து டிரைவிங்லாம் கத்துட்டு இருக்காரு. நான் ஆஃபீஸ் போறதுக்கு ஒரு கார் தேவைப்படுது. அதனால வந்து ஃபியூச்சர்ல கல்யாணம் ஆன பிறகு பையனுக்கும் ஒரு கார் பார்க்கிங் வேணும்ன்ட்டு, "சார் 2 கார் பார்க்கிங் இருக்கிற மாரி குடுங்க" அப்படின்னேன். அடுத்த ஃபிகர் வந்து 6,50,000 அப்படின்னு எழுதினாருங்க. கப்புன்னு ஃபிகர் ஏற ஆரம்பிச்சதுங்க. அடுத்தது, "சார் நாங்க குடுக்கறது ஜஸ்ட் பில்டிங் மட்டும் தான். எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் வாட்டர் மத்த எல்லாத்துக்குமே நாங்க வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க தனியா சார்ஜ் தரணும்" அப்படின்னாரு. "எவ்வளோங்க தம்பின்னேன். 6,50,000ன்னாரு. "என்னங்க அதுக்கும் 6,50,000மா?" "ஆமாங்க. அது பேர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பென்சஸ். அதுக்கு வந்து 6,50,000 சொன்னாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, பேஸ் வேல்யூ 55,00,000. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு எஃப்ஆர்சி ஃப்ளோ ரேசிங் சார்ஜஸ்க்காக 1,50,000. அப்புறம் பிஎல்சின்ற ப்ரிஃபர்ட் லொகேஷனுக்காக பார்த்தீங்கன்னா, 3,00,000. அது தவிர இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து 6,50,000. கார் பார்க்கிங் 6,00,000 போட்டு 6,00,000 போட்டு கிட்டத்தட்ட 72,00,000 இப்பவே வந்துருச்சுங்க. என்னங்கப்பா 55,00,000 நீங்க இப்ப 75 வந்துருச்சுன்னா, சார் இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு எ ஒ நீங்க எங்க சென்னையில எந்த பில்டர் போனாலும் இதெல்லாம் நீங்க தந்து தாங்க ஆகணும். சரி எங்க தான் போது அப்படின்னும்போது, அடுத்தது அதுல ஒரு ரூ. 10,00,000 போட்டாருங்க. என்ன தம்பி டக்குன்னு ரூ. 10,00,000 ஆட் பண்றீங்கன்னா, சார் நீங்க வந்து வாங்குற வீட்டுக்கு ஜிஎஸ்டி இருக்கு சார். அந்த ஜிஎஸ்டிய நீங்க பே பண்ணி தான் ஆகணும்னாரு. எவ்வளோங்கன்னு ரூ. 10,00,000 சொன்னாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, திடீர்னு நான் ரூ. 55,00,000ன்ட்டு வந்து வாங்குன அந்த வீடு வந்து ரூ. 82,00,000 காமிக்குதுங்க. விஷயம் அத்தோட முடிஞ்சதா? இல்லைங்க. சார் ரூ. 82,00,000 நீங்க வந்து இது வந்து நீங்க எங்களுக்கு தர வேண்டியிருக்கும். அத தவிர கார்பஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சார். அது வந்து 50,000 நீங்க தரணும். அது வந்து நீங்க பயன்படுத்துற அந்த அமெனிட்டீஸ்க்கான சார்ஜஸ். அது எல்லாருமே தரணும் சார். நீங்களும் தரணும்னாங்க. ஸோ 82.50,00,000. அதாவது 82.50. ஸோ நம்ம சபாநாயகர் சொல்ற மாரி 82.50ங்க. அத்தோட முடியலைங்க. சார் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இது வந்து காம்போசிட் வேல்யூல தான் சார் வரும். அது வந்து ரூ. 7,500,000 ஆகும் சார்ன்னாரு. என்னங்கன்னு? ஆமாங்க சார். முதல்ல வந்து 2 அக்ரீமென்ட்டா போட்டோம். கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரீமென்ட் தனியாகவும், அப்புறம் பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் அக்ரீமென்ட் தனியாவும் போட்டோம். தனித்தனியா ரெஜிஸ்டர் பண்ணும்போது 3% தான் வந்தது. ஆனா, இன்னைக்கு வந்து 8% ஆக்கிட்டாங்க. அதனால உங்க ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க வந்து ரூ. 7,50,000 பே பண்ணணும்னாரு. பார்த்தீங்கன்னா, டோட்டலா 90,00,000 ஆயிடுச்சுங்க. ஸோ, ரூ. 55,00,000ன்ட்டு ஒரு விளம்பரத்த குடுத்து, ஒரு பில்டிங்க அல்டிமேட்டா அவங்க நம்ம கையில குடுக்கும்போது, 90 லேக்ஸ் ஆகுதுங்க. 90 லேக்ஸ். ஸோ நண்பர்களே, நீங்க பக்கம் பக்கமா வர விளம்பரத்த பார்த்து ஏமாந்துறாதீங்க. இத்தன சார்ஜஸ் அவங்க அடிஷனலா போடுவாங்க. இது எல்லா பில்டரும். யாரும் எந்த ஒரு பில்டரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலைங்க. இதுல வந்து ஜிஎஸ்டி ஸ்டாட்யூட்டரி. பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாட்யூட்டரி, ஸ்டாம்ப் டியூட்டி. மீதி எல்லாமே வந்து அவங்க பில்டர் வந்து அவங்களுக்காக போடுறது. ஆனா இதெல்லாம் போடாம பேஸ் காஸ்ட் மட்டும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல வந்து 3000, 3500, 3500 ஸ்கொயர் ஃபீட் அப்படி போட்டுட்டு, உங்களுக்கு வந்து 55,00,000 அவங்க கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறாங்க. ஆனா பேசிக்கா பார்த்தீங்கன்னா, இத்தனையும் ஆட் பண்ண பிறகு ஒரு காஸ்ட் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு 90,00,000 ஆகுதுங்க. சரி 90,00,000 ஆயிடுச்சே, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி குடுத்துடலாம்னு நெனச்சீங்கன்னா, இன்டீரியருக்கு ஒரு 10,00,000 நீங்க ஆட் பண்ணணும்.
குறைஞ்சபட்சம் நல்ல ஒரு இன்டீரியர்னா 5,00,000 பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துலேயே எல்லாமே உங்களுக்கு எல்லாம் மாத்துற மாரி ஆகும். ஸோ நல்ல குவாலிட்டியான இன்டீரியர் ஒர்க்னா ரூ. 10,00,000. ஸோ ரூ. 55,00,000ன்ட்டு அட்வர்டைஸ் பண்ண அந்த வீட்டுக்கு, நீங்க அந்த வீட்ல வந்து உள்ள ஹவுஸ் வார்மிங் பண்ணி போகும்போது குடுக்குற பிரைஸ் 1,00,00,000ங்க. ஸோ நெவர் கெட் ஹூக்ட். அந்த ஒரு ரூ. 55,00,000ன்ற விளம்பரத்த நீங்க அந்த ஹூக்ல மாட்னீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து வாங்கப்படும் பணம் ரூ. 1,00,00,000. ஸோ நீங்க யாராவது விளம்பரத்துல பார்த்துட்டு வீடு வாங்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும். நண்பர்களே, இவ்வளவு டீட்டெயிலா யாராவது விளக்கியிருக்காங்களா? கொஞ்சம் சொல்லுங்க உங்களுக்கு இதுக்கு முன்னால. நான் வந்து என்னுடைய அனுபவத்திலேருந்து பேசுறேன். கடந்த ஒரு 1 வருஷமா ஐ அம் லிவிங் இன் எ கேட்டட் கம்யூனிட்டி. என்னுடைய வீடு புக் பண்ணி 3 வருஷம் கழிச்சு தான் எனக்கு வீடே குடுத்தாங்க. 3 1/2 வருஷம் கிட்டத்தட்ட. அதெல்லாம் பத்தி தனித்தனி வீடியோக்கள் நம்ம அப்புறம் போடுவோம். சரி, இதோட முடிஞ்சதான்னா, இது வந்து டிடிஎஸ்ன்னு கட்டணும். அத பத்தி தனி வீடியோ போடுறேன். டிடிஎஸ்னா என்னன்ட்டு. அத்தோட முடிஞ்சதான்னா, ஏதாவது லேட் பேமெண்ட் கட்டிட்டீங்கன்னா, அதுக்கு வந்து சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட்டும் போடுவார் பில்டர். எவ்வளோ தெரியுங்களா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் 2.5% பர் மந்த். ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்கு ஒரு வீடு வாங்குறதுங்கும்போது. ஸோ நீங்க யாராவது வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. நீங்களும் இந்த வீடியோ பல தடவ பார்த்து ஒண்ணொண்ணா புரிஞ்சுக்கங்க. நீங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா அத எங்ககிட்ட பேசி கிளாரிஃபை பண்ணிக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா, என்ன நீங்க இப்போ இமெயில்ல வந்து ரீச் பண்ணலாம். இமெயில் போட்டிருக்கேன் பாருங்க. mrkoti@outlook.com. நீங்க நெறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கணும்னா, நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்றதும், அந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்றதும் தான். நெகட்டிவா கமெண்ட் பண்ணணுமா? தாராளமா பண்ணுங்க. என்ன திட்டணும்னு நினைக்கிறீங்களா? முட்டாளா போய் வாங்கிட்டேடான்னு சொல்லுங்க. ஐ அம் அக்ரி டு இட். ஓகேங்களா? பட் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. கமெண்ட்டும் போடுங்க. அப்பதான் அந்த வீடியோ நெறைய பேர சேரும். பிளஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவ ஃபார்வர்ட் பண்ணுங்க. See you next week. அடுத்த அதிரடி வீடியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.